இளம்பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் கணவரின் பெற்றோர் மீது காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகார் பலரையும் திடுக்கிட வைத்துள்ளது. மிகுந்த வலியோடும் பயத்தோடும் இந்த புகாரை தெரிவிக்கிறேன் என அந்த கடிதம் தொடங்கியது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு இளம்பெண் ஒருவருக்கும் பெங்களூரு பனசங்கரியைச் சேர்ந்த யுனிஸ் பாஷா என்பவருக்கும் திருமணமானது. திருமணமான சில நாட்களிலேயே கணவர் வீட்டினர் அடிக்கடி வரதட்சணை கேட்டு தொல்லை கொடுத்தும் மாமனாருக்கு மசாஜ் செய்ய கூறி அடித்து டார்ச்சர் செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். 4 மாதத்தில் அப்பெண் கருவுற்ற போது கருவை கலைக்குமாறு கணவர் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. தனது கணவர் பாலியல் தொழிலுக்கு பெண்களை சப்ளை செய்து வந்ததும் அந்த பெண்களோடு நெருங்கி பழகி வந்ததும் தனக்கு தெரிய வந்ததாக மனைவி புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்து கணவரோடு வாக்குவாதம் செய்த போது கர்ப்பிணி என்று கூட பாராமல் காலால் தனது வயிற்றில் கணவர் ஓங்கி உதைத்ததாக தெரிவித்துள்ளார். காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது வயிற்றில் இருந்த 6 மாத குழந்தையை கருக்கலைப்பு செய்யும் நிலை ஏற்பட்டதாகவும் இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் அப்பெண் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். கணவரிடம் தான் குரலை உயர்த்தி பேசினால் கத்தி துப்பாக்கியை காண்பித்து கணவர் தன்னை மிரட்டியதோடு தனது சகோதரியை கடத்தி விடுவேன், தந்தையையும் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. யுனிஸ் பாஷாவுக்கு ரவுடிகளுடன் தொடர்பு இருந்த நிலையில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் நண்பர்களுடன் மனைவியை உல்லாசமாக இருக்கும்படி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பெண் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் தனது கணவர் 6 முறை தலாக் கூறியுள்ளதாக அப்பெண் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பண தேவை காரணமாக கணவர் தன்னை அரசியல் பிரமுகர்களுக்கு விலைக்கு வைக்க முயல்வதை அறிந்த அப்பெண் 2 மாதங்களுக்கு முன்பு கணவர் வீட்டை விட்டு வெளியேறி தனது தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் உடைமைகளை எடுப்பதற்காக கணவர் வீட்டிற்கு அந்த பெண் தனது தாயாரோடு சென்ற நிலையில் அந்த பெண்ணையும் தாயாரையும் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் பனசங்கரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் யுனிஸ் பாஷா மற்றும் அவரது தந்தை சிந்த் பாஷா, தாய் பஹீன் ஆகிய 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.